Eagle Mobiles Festival of Discount Sale. Smartphone வாங்கினால் LED TV free. Eagle Mobile சென்னை முழுவதும். உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை என்பது தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான கள நிலவரங்களை வழங்க செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக வாடிவாசலிலிருந்து எமது செய்தியாளர் ஜெகநாத் இணைந்திருக்கிறார். அவரிடம் மேலும் விவரங்களை கேட்டு பெறலாம். ஜெகநாத், சரியாக எத்தனை மணிக்கு போட்டி தொடங்க இருக்கிறது? மருத்துவ பரிசோதனை என்பது நடந்து முடிக்கப்பட்டு விட்டதா? அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க ஜெகநாத். வணக்கம். மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் இரண்டாவது முக்கிய ஜல்லிக்கட்டு போட்டி மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி. இந்த போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 7:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் முழுமையாக நிறைவு பெற்று தற்போது இந்த வாடிவாசலில் காளைகளும் மாடுபிடி வீரர்களும் களமிறங்கி விளையாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். கார்கள், பைக்குகள், சைக்கிள், பல்வேறு வகையான பரிசு பொருட்களை தற்போது அள்ளி குவிக்கிறதுக்காக இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு தயாராக இருக்கிறது. சுமார் 1000 காளைகளும் 600 மாடுபிடி வீரர்களும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்று களம் காணுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நேற்று பார்த்தோம் மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் பல காளைகள் களத்தில் இறங்கி விளையாடி மாடுபிடி வீரர்களை சூறையாண்டதை பார்த்தோம். அதே போல இன்றும் பல்வேறு வகையான காளைகள், பல்வேறு மாவட்டங்களில் வரக்கூடிய காளைகள் இந்த களத்தில் விளையாடுவது தயாராக இருக்கிறது. மேலும் சிறந்த காளைக்கு முதல் பரிசாக ஒரு டிராக்டரும் மற்றும் சிறந்த மாடுபிடி வீரருக்கு ஒரு கார் வழங்கப்படுகிறது. மேலும் இரண்டாவது பரிசு காளைக்கு கன்றுக்குட்டி நாட்டு பசுமாடு, இரண்டாம் பரிசு பெறும் வீரருக்கு ஒரு பைக் பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் மாடுபிடியில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு தங்கம், வெள்ளி நாணயங்கள் முதல் அண்டா, சைக்கிள், பீரோ, ஃப்ரிட்ஜ், டிவி, கட்டில், விவசாய உபகரணங்கள், விதை பைகள், உரங்கள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் இன்று வழங்கப்படுகிறது. 1000 காளைகளும் 600 மாடுபிடி வீரர்களும் தற்போது களத்தில் இறங்கி விளையாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் தற்போது மருத்துவ பரிசோதனையானது தொடங்கியிருக்கிறது. மேலும் பார்த்தீர்கள் ஆன்லைன் அனுமதி சீட்டு நம்பர் வரிசைப்படியே வாடிவாசலில் காளைகள் அவிழ்க்கப்படும். பார்வையாளர்களுக்கு ஆங்காங்கே தண்ணீர், கழிப்பிட வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் பேரூராட்சி நிர்வாகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மதுரை பாலமேடு மகாலிங்கம் சாமி மடத்தை கமிட்டி நிர்வாகமானது செய்திருக்கிறார்கள். இந்த போட்டியானது ஜல்லிக்கட்டு கமிட்டியின் சார்பாக நடைபெறக்கூடிய போட்டி. மேலும் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய இந்த மஞ்சள் மலை ஆறு ஜல்லிக்கட்டு திடல் என்பது நீண்ட நெடிய 2 கிலோமீட்டர் தூரத்திற்கான களம் என்பதால் நிரந்தர வாடிவாசல் வழியாக வரும் காளைகள் நின்று விளையாடி தங்களது திறமையை வெளிப்படுத்தும் என்பதாலும் மாடுபிடி வீரர்களும் காளைகள் அடைப்பதற்கு விசித்திரமாக பகுதிகள் இருப்பதாலும் போட்டி இன்று நேற்றை விட விறுவிறுப்பாக காணப்படும். மேலும் பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் வகையில் நிரந்தரமான பார்வையாளர்கள் அமரும் பகுதியில் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி பகுதியில் உள்ளதால் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பதற்காக மதுரை மட்டுமின்றி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும், குறிப்பாக இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து பார்வையாளர்கள் இங்கு அமர்வதற்காக பார்ப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிகாலை 5 மணியிலிருந்தே இந்த பார்வையாளர்கள் தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியின் போது போலியான அனுமதி சீட்டு மற்றும் மாடுபிடி வீரர்கள் சீருடைகளை மாற்றினால் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. போட்டிகளில் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்படும் காளைகள் மீது பவுடர் பூசியோ அல்லது மஞ்சள் தூள் பூசியோ காளைகள் வெற்றி பெற்றாலோ பரிசுகள் வழங்கப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காளைகள் மீது பவுடர்களை பூசியபடி போட்டியில் கலந்து கொள்ள வைத்தால் அடுத்த போட்டிகளில் கலந்து கொள்ள விடாமல் தடை விதிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போட்டி முழுவதும் பார்த்திருந்தால் விலங்குகள் நல வாரிய அதிகாரிகளும் கால்நடைத்துறை அதிகாரிகளும் கண்காணிப்படியில் ஈடுபட இருக்கிறார்கள். போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய காளைகளுக்கு பரிசோதனை நடத்தப்பட்ட பின்பு அனுமதிக்கப்படும். இதே போன்ற மாடுபிடி வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனையானது நடைபெற்ற பின்பே போட்டியில் அனுமதிப்பார்கள். காளைகளுடன் ஒரு நபர் மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் எனவும் காளைகளுடன் வரக்கூடியவர்கள் மது அருந்தினாலோ போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். அதே போல மாடுபிடி வீரர்களும் மது அருந்தினாலோ வேறு எதுவும் ஊக்க மருந்து அவர்கள் சாப்பிட்டிருந்தாலோ போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் முழுவதும் பார்த்தினால் இந்த கிராம கமிட்டி எடுத்து நடத்துவதால் பாரம்பரிய முறைப்படி இந்த போட்டி முழுவதும் அரசின் கண்காணிப்போடு நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியை தமிழ்நாட்டின்
துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று கொடியசைத்து இந்த போட்டியை தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த போட்டியானது இன்று 7:30 மணிக்கு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றே மதுரைக்கு வருகை தந்திருக்கிறார். தற்போது இன்னும் சற்று நேரத்தில் இந்த பாலமேடு நடைபெற இருக்கக்கூடிய இந்த மைதானத்திற்கு வர இருக்கிறார். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் நடைபெற இருக்கக்கூடிய சுற்றுகளில் தலா 50 மாடுபிடி வீரர்கள் பல்வேறு வண்ண சீருடைகள் இந்த போட்டியில் கலந்து கொள்வார்கள். போட்டி நடைபெறும் வாடிவாசல் முன்பாக 50 அடி தூரத்திற்கு முழுவதுமாக இந்த தேங்காய் நார்கள் 2 அடி உயரத்திற்கு பார்த்தீர்களானால் பரப்பப்பட்டு இருக்கிறது. போட்டியின் போது இந்த வாடிவாசல் பகுதியில் குளறுபடிகள் ஏற்படுத்தினாலோ மாட்டின் உரிமையாளர்கள் சண்டையிட்டாலோ மாட்டின் வீரர்கள் உடனடியாக வெளியேற்றப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பார்வையாளர்கள் போட்டி மற்றும் பார்வையாளர் மாடுபிடி வீரர்கள் தேவையான 30 குடிநீர் டேங்குகள், 20 தற்காலிக கழிவறைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஆம்புலன்ஸ் வசதிகள், போட்டிகளின்றி காயப்படுபவர்களுக்கு காலை உரிமையாளர்கள் பார்வையாளர் வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வண்ணம் தற்காலிக மருத்துவ மையங்களோடு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 12 ஆம்புலன்ஸ்கள், 2 பைக் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயாராக இருக்கிறது. இந்த போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. மேலும் இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா நேற்று அந்த ஸ்கோர் போர்டு வச்சு அந்த இருக்கக்கூடிய மாடுபிடி வீரர்கள் எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, எத்தனை காளைகளை அடக்கியிருக்காங்கன்றதை துல்லியமாக வெளிப்படையாக காட்டியது போல இன்றும் இந்த போட்டியின் போது அந்த ஸ்கோர் போர்டுகள் அமைக்கப்படும். மேலும் இந்த மாடுபிடி வீரர்கள் குழுவாக சேர்ந்து ஒரு தனி நபரை மட்டுமே ஜெயிக்க வைக்கிற மாதிரி குழுவாக சேர்ந்து அமைத்தலாம் அவர்களையும் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. இந்த போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி களத்தில் காளைகளும் மாடுபிடி வீரர்களும் களத்தில் இறங்கி விளையாடுவதற்கு களம் தயாராக இருக்கிறது. கள விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். ஈகிள் மொபைல்ஸில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல், ஸ்மார்ட் போன் வாங்கினால் LED டிவி ஃப்ரீ. ஈகிள் மொபைல் சென்னை முழுவதும்.